பாக்கியலட்சுமி சீரியல் எப்பமா முடியுது? என்ன ஜாலியா இருக்கு. சரி ப்ரோக்ராம்ல போயிடலாம். 2 பாயிண்ட் எடுத்தாதான் அந்த 25,000 ரூபாய் லக்கி ரூமுக்கு உங்க டீம் போகும். 1 பாயிண்ட் நீங்க எடுக்கலனா யார் போவான்னு உங்களுக்கே தெரியும். 1 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா டை ஆயிடும். ஓகே? அதென்ன அவ்வளவு நக்கலா மைக்ல சொல்ற, எங்களால 1 பாயிண்ட் கூட எடுக்க முடியாது அடிச்சிட்டு இருக்கியா? 3 பாயிண்ட் எடுத்து காட்டு. பாரு, ராணுவத்துல அணிஞ்சவங்க விட ஆணவத்துல அணிஞ்சவங்க தான் அதிகம். நம்ம ஜெயிலுக்கு இந்த பஞ்ச் டயலாக் மட்டும் தான் பேச தெரியும். எல்லாரும் எழுதி வச்சிருக்கியா, அதை ஒப்பிப்பியா? காது வலிக்குது அந்த பொண்ணுக்கு. போலாம். ஓகே ரெடி 1 2 3 4. இத ஒரு பாட்டு நான் சொல்லிறேன். நீ கட்டும் சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, கோயில் பிச்சம்பழ நிறைய இடுப்புல கேங்கி போனேண்டி. நீ கட்டும் சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, கோயில் பிச்சம்பழ நிறைய இடுப்புல கேங்கி போனேண்டி. அடியே சூடான மழையே கொடைக்கோள் நனைஞ்சுக்கலாம், கொடியே வெட்டல கொடியே சுடாம நடலாமா, அழகே தான் பொடி போல எடுத்துக்கலாம், கொலுசு போட்ட காலிலே ஆழம் போட்டு கலாமா. என்ன பாருங்க கொஞ்சமா ஒருத்திக்கு சேலைய சேலைய காட்டி இப்படி மடக்கிக்குள்ள காட்டுறே, சொருவி காட்டுறே. பாத்தியாப்ல எடிய நீ? நான் சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களா? நீ முந்தானின்னா அவங்க குந்தானி நினைச்சிட்டு கட்டுறாங்க. நான் கட்டுற சேலை. ஆமா. அப்புறம் இதேதானே நான் அடிச்சு காட்டுனேன். அதுதான் இப்படி சொல்லி இதேதானே அடிச்சு காட்டுனேன். நீ கவனிச்சியா? மயங்கி போனலே மயங்கி போனலே. இப்ப சொல்றியா? அப்ப எங்கிட்டயும் வந்துறியா? இதேதான் நான் அடிச்சு காட்டுனேன். கட்டும் சேலை மயங்கி அப்ப அது மயங்கி தெரியல. அவன் கண்டவன் அப்படி மயங்கிறியோ கொண்டுபட பாத்துக்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓகே அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். காலைல மாட்டிக்கோமா. உங்களுக்கான 2வது பாடல் இதோ. மயங்கினேன் சொல்ல தயங்கி மயக்கமா தினம் தினம் இந்த தரிசனம் மயங்கிறதா மயங்கி விழுந்தாங்களா? மயங்கி மயங்கி மயக்கமா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், மயங்க மட்டும் சொல்லுமா? மயங்கி பேசி மயங்கி பேச மயங்கி பாடுறாங்க, மயங்கி பாடுறாங்க, மயக்கம் விழுந்துட்டாங்க. மயங்கி பேசுறதா? பேசுறது என்னடா? வேற சொல்லுங்க, அடுத்து வாங்க. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை சொல்லினேன் உயிரே. இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அக்கா யாரு பிளான் பண்ணிருக்காங்க? யாரு எப்படி பண்ணிருக்காங்க? இங்க பாரு, இந்த பாட்டுக்குலாம் நான் அங்க இருந்தா கரெக்ட்டா சரி கண்டுபிடிச்சேன். வா வா வா. ஐயோ அண்ணா இருங்கண்ணா. அண்ணா தெளிவா சொல்லுங்க. 2 பேர்ல யார் எங்க டீம்? அத தெளிவா சொல்லுங்க. சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க. 5 பேர்லாம் வச்சு ஒரு டீம் விளையாட முடியாதுமா. 3வது பாடலுக்கு போறோம். என்ன பாட சொல்லாதேல பெண்கள் அணிக்கான 3வது அக்கா பாடல். அக்கா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கலக்கல் ராணிக்கான 3வது பாடல். சொப்பன சுந்தரி நானே, பழைய பாட்டா புதுசா? சொப்பன லோகத்தின் தேந்தானே, சொப்பன சுந்தரி நானே, சொப்பன சுந்தரி நானே. சோகம் கலைக்கும் கலைக்கும் மந்திரி, நான் சொப்பன சுந்தரி, சோகம் கலைக்கும் கலைக்கும் மந்திரி. அக்கா சூப்பர்க்கா. டை இருக்கு. ரெண்டு பேரும் ஒண்ணா தான் கண்டுபிடிச்சாங்க. சதீஷ் சொன்னாப்ல கரெக்டா தான். ஆமா, அந்த ஒரு பாயிண்ட் அப்புறம் அப்பதான் டவுட் வராதுக்கா. அதாவது டெய்லி ஒரே இடத்துல திருடிட்டு தான் மாட்டிப்பாங்க இல்லையா? ஆமா. அதனால ஒரு நாள் மட்டும் திருடாம லீவ் விட்டுவாங்க. அதே மாதிரி சதீஷ் சொன்ன அக்கா ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துருங்கன்னு சொன்ன உடனே அக்கா உயிரை கொடுத்து நடிச்சு அந்த பாயிண்ட வாங்கி கொடுத்துரு மாதிரி எனக்கு. தேங்க்ஸ்க்கா.